வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். ஏன் நம்மட்ட ஒரு லைஃப்பில் ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, நம்மளுக்கு லைஃப் போகணுன்னே தோட மாட்டேங்குது. நீங்கள் பெரிய பெரிய பணக்காரன் எடுத்தால் கூட அவனுக்கு எல்லாம் இருந்தாலும் அவனுக்கு ஒரு பொழுது போலன்னு ஒரு போர் அடிக்கிறதுமா. நிறைய பணக்காரங்க வந்து சூசைட் பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க. அவன் கையில் எல்லாமே இருக்குது, ஆனால் அவன் ஏன் இப்படி பண்ணுறாங்கிறது நம்மளுக்கு புரியாது. சில பேர் வந்து பெரிய பணக்காரனாக இருக்கிறவன் துறவையாக போவான். இது குஜராத்தி ஜெயிலில் நிறைய பேர் மாங்கா போவான். ஏன் இது நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி. பணம் இருந்தால் எல்லாம் சால்வ் ஆகிடுமா அப்படிங்கிற கேள்வி. இதுக்கு நான் முதல்ல பதில் சொல்லணும். ஓரளவு உங்களுக்கு பணம் வர வரைக்கும் நீங்கள் பணம் பின்னாடி தான் போவீங்க. ஏன்னா வாழ்க்கையில் அடுத்தடுத்து செலவுக்கு வேணும். நீங்கள் உலகத்தை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா 100ல் 5 பேர்கிட்ட தான் இப்போ வாழ்க்கையில் கவலையே படாத அளவுக்கு பணம் இருக்கும். நீங்கள் அப்பர் மிடில் கிளாஸில் போனால் கூட பசங்களை காலேஜில் படிக்க வைக்க வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா கட்டணுன்னா கூட முக்கால்வாசி பேர் திணறுவாங்க. ஏதாவது கடன் வாங்குவான், ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை விற்பான், இல்லை இங்கே அங்கே வச்சு தான் கஷ்டப்பட்டு தான் பசங்களை படிக்க வைப்பாங்க. இந்த பணங்கிறது ரொம்ப இனஃபாக இருக்கிறதுங்கிறது ஒரு சில மனிதர்கள் தான். அது ஒரு மைனாரிட்டி, ஒரு 5%. மீதி இருக்கிற 90-95% மாத செலவுக்கும் வருஷத்து இல்லாட்டா மாத செலவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் கூட வருஷ செலவுக்கும் சுற்றிட்டுருப்பாங்க. மாத செலவில் நல்லா இருந்தால் கூட ஒரு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்கு தன்னால் முடியாத அளவுக்கு ஒரு வீடோ இல்லை மற்ற அசட்டோ வாங்கி கடனாளியாகி 5ஆந்தேதி 10ஆந்தேதியே பேங்க்கில் பணத்தை போயிட்டு தூக்கிடுற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்க்குற வந்து வெளியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க, நல்லா இருப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 2 வீடு இஎம்ஐயும் பசங்களை வந்து நல்ல ஸ்கூலில் கட்ட ஃபீஸுமே முழுங்கிடும். ஸோ இந்த ரியலி பணம் இருந்து பணத்துக்கு கவலைப்படாமல் இருக்கிறது வெறும் ஒரு டாப் 5%. இந்த டாப் 5% என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவனுக்கு வேணுங்கிற அளவு பணம் இருக்கிறதுனால அவனுக்கு வாழ்க்கையில் வேறு ஏதாவது தேவை வேணும். வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு பிடிப்பு வேணும். இதை நான் பலதர விக்டர் ஃப்ராங்கலோட புஸ்தகத்துலேருந்து சொல்லியிருக்கிறேன். மேன் சர்ச் ஃபார் மீனிங். மனுஷனோட அழிவு எப்படின்னா, நம்ம எதுக்கு வாழறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலன்னா உடனே நம்மளுக்கு பைத்தியம் பிடிச்சி பாயசம் ரெண்டுவோம் காலம் முடிஞ்சிடும். இதை வந்து அவர் லோகோ தெரப்பி அப்படின்னாரு. என்ன நீங்கள் உங்களுக்கு ரியலி என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு நீங்கள் இந்தியாவிலேயே மற்றும் உலகத்தில் இருக்கிற ரோமோ ஃபிலாசபர்ஸு, கிரீக்கியன் ஃபிலாசபர்ஸு, 20th செஞ்சுரி வரைக்கும் வந்த பெரிய ஃபிலாசபர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பணக்காரன் வீட்டிலேருந்து தான் வந்திருப்பாங்க. வந்து வயிறு ஃபுல்லாக இருந்தால் தான் நம்மளால் ஃபிலாசபி பேச முடியும், தத்துவம் பேச முடியும். இன்றைக்கி நான் இங்கே உட்காந்து உங்கள்கிட்ட தத்துவம் பேசுகிறேன்னா என் வயிறு நிறைஞ்சு முழுசாக இருக்குது, இதுக்கு மேலே எனக்கு பணம் தேவை இல்லைங்கிறதுனால நான் அப்படி பேசிகிட்ருக்கிறேன். இந்த உலகம் ப்ரோக்ரஸ் ஆகுது. நீங்கள் வந்து செனக்காவை எடுத்துக்கோங்க, மார்க்கஸ் அரீலியஸ் எடுத்துக்கோங்க, எபிக்டிட்டஸ் எடுத்துக்கோங்க, இது மாதிரி பெரிய பெரிய மாட்டேக்யூ எடுத்துக்கோங்க, சிசரோ எடுத்துக்கோங்க. இவங்கெல்லாம் பெரிய ஃபிலாசபர்ஸ். இந்த ஃபிலாசபர்ஸ் எல்லாருமே பெரிய பணக்காரனாக இருப்பான், பணத்துக்கு கவலைப்படாதவனாக இருப்பான். பணத்துக்கு அடுத்த வேலை சோற்றுக்கு கவலைப்படாதவன் வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னு தெரியாத போது தான் ஃபிலாசபி எழுதுவான். அந்த ஃபிலாசபி உலகத்துக்கு ரொம்ப முக்கியம். மைக்கேவெல்லியை ஃப்ளாரன்ஸ் கோர்ட்லேண்ட் பேனிஷ் பண்ணி ஃப்ளாரன்ஸுக்கு மேலே இருக்கிற மலை மேலே உட்காத்தின அப்புறம்தான் அவன் வந்து சாயங்காலம் உட்காந்துக்கிட்டு அந்த பிரின்ஸ் அப்படிங்கிற புஸ்தகத்தை எழுதினான். ஆனால் அந்த பிரின்ஸுங்கிற புஸ்தகம் அவ்வளோ கான்ட்ரவர்ஷியல் அவனுக்கே தெரியும். அவன் இறந்த பிறந்தான் அதை பப்ளிஷ் பண்ணவே விட்டான். அவன் உயிரோடு இருந்திருந்தால் அதை பப்ளிஷ் பண்ணியிருந்தா காலி. ஸோ இப்போ வந்து மைக்கேவெல்லிக்கு எல்லாமே இருந்தது. இதுக்கு மேலே என்ன ஆசைன்னா, இந்த உலகத்தில் ஏதாவது நம்ம வந்தோம், இருந்தோம், போனோன்னு இருக்க மாட்டான் பணக்காரன். நம்ம ஏதாவது ஒரு விட்டுட்டு போனோம், அது நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு. நம்ம நிச்சயமாக நிரந்தரமாக இருக்க போகிறதில்லன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம பண்ணுற வேலை ஏதாவது நிரந்தரமாக வச்சுருக்கணும். இப்போ நிரந்தரமாக சொல்லணும்னு உங்களை பற்றி பேசணும் அப்படின்னு. ஏன்னா இந்த உலகத்தில் அவங்களோட கடைசி சாவு எப்போன்னா
எப்போ உங்கள் பேரை கடைசி வாட்டி இந்த உலகத்தில் சொல்ல போகிறாங்களோ, உங்கள் பேரை சொல்லிகிட்டே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சாவே கிடையாது. இன்றைக்கும் நம்ம புத்தரை பற்றி பேசுகிறோம், அசோகரை பற்றி பேசுகிறோம், ராஜராஜ சோழனை பற்றி பேசுகிறோம். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் ஏதோ சாதித்தோம். பாரதியை பற்றி பேசுகிறோம், ஆனால் பாரதிக்கு காசு கொடுக்காத இருந்த பல செல்வந்தர்களை பற்றி பேசுகிறதே கிடையாது. ராமானுஜமை பற்றி பேசுகிறோம், ராமானுஜமுக்கு காசு கொடுக்காம பல செல்வந்தர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்களையும் நம்ம பேசுகிறது கிடையாது. அதனால் வெறும் பெரிய செல்வந்தராக இருந்தால் மட்டும் உலகம் உங்களை ஞாபகம் வச்சுக்காது. நான் செல்வந்தர் ஆகிட்டேன், அதுக்கு மேலே நான் எப்படி இந்த உலகத்தில் ஒரு மார்க் விட்டுட்டு போகிறது, எப்போதும் என்னை பற்றி கடைசி நான் இன்னும் அடுத்த 100 வருஷத்துக்கு என்னை பற்றி பேசுகிற மாதிரி நான் அதாவது வேலை செஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிறவங்க தான் தெரிஞ்சோ தெரியாமையோ வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பண்ணுற வேலையை மற்றவங்க நம்மளை ஞாபகம் வச்சுக்கணும், இந்த சொசைட்டியில் ஒரு மார்க் விட்டு போகணும் அப்படிங்கிறத தான் அவங்க வேலை செய்வாங்க. பிஸ்னஸாகவும் செய்வாங்க, சேரிட்டியாக செய்வாங்க, இல்லாட்டா பாடம் சொல்லி கொடுக்குறவங்களா இருப்பாங்க. இவங்க எல்லாருமே இந்த சார்லி மங்கருங்கிறவர் யார் வந்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பார். அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த கடைசி வரைக்கும் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தார். அவருக்கு என்ன சொல்கிறாரு, பணங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை, ஃபைனான்ஷியலி நான் இண்டிபெண்ட் ஆகணும், பணத்துக்காக நான் வேலை செய்யாத அளவுக்கு நான் போயிட்டேன்னா அதுக்கு மேலே பணம் எனக்கு முக்கியம் இல்லைன்னு அவர் உட்காந்து யாரெல்லாம் பேச விரும்பினாங்க கேட்க விரும்பினாங்களோ அவங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்தாரு. பஃபெட் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரிஞ்சது பணத்தை காம்பவுண்ட் பண்ணுறது ஒன்று தான், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்கில்லை நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கங்க, நான் போன அப்புறம் அந்த ஸ்கில் என்னோட போயிடும், அதுக்கப்புறம் இருக்கிற அந்த மீதி இருக்கிற பணத்தை நீங்கள் சொசைட்டிக்கு கொடுத்து சொசைட்டிக்கு ஏதாவது நல்லது செய்யுங்கிறார். ஜேஆர்டி டாட்டாவும் அதே தான் இவங்கள்ட்ட சொன்னாங்க. அந்த நாராயணமூர்த்தியை வைஃப் சுதாமூர்த்திகிட்ட தான் சொன்னாங்க, நான் என் ஹஸ்பண்டு கம்பெனி ஆரம்பிக்க போகிறாருங்கும்போது நீங்கள் பணம் சம்பாதிச்சா என்ன பண்ணுவேன்னு கேட்டார் அவர். நான் எங்கே பணம் சம்பாதிக்கிறதுன்னு அந்த அம்மா கேட்க, நிச்சயமாக இந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் பிஸ்னஸ் ஆரம்பிக்காதீங்க, பணம் நிறைய சேர்ப்பீங்க, ஆனால் என்ன புரிஞ்சுக்கங்கன்னா அந்த பணம் உங்களது இல்லை, அதுக்கப்புறம் சொசைட்டிக்கு கொடுங்கன்னு. அந்த அம்மா இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பித்து எவ்வளவோ ஊரில் லைப்ரரி புஸ்தகம் ஸ்காலர்ஷிப்புன்னு பல விஷயங்கள் கொடுத்தாங்க. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, பணங்கிறது ஓரளவு தான் உங்களுக்கு பண்ணும், ஒன்ஸ் இண்டிபெண்ட் ஆகிட்டிங்கன்னா தேட்டும். எப்படி உங்களுக்கு ஒரு பசங்க போகணும், நம்ம ஜீன்ஸ் இந்த உலகத்தில் விட்டு போகணுன்னு நம்ம வெறித்தனமாக ட்ரை பண்ணுற மாதிரி இந்த எல்லாம் நம்மளோட நீட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா இந்த உலகம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நம்ம ஒரு மார்க் வச்சுட்டு போகணும் இந்த உலகத்தில்ங்கிற பார்ப்போம். நம்ம ஏன் இந்த உலகத்துக்கு வந்தோம் அப்படின்னு ஒரு தேடுதல் இருக்கும். சரி வந்துட்டோம், இங்கே ஒரு மார்க் வச்சுட்டு போவோம் அப்படிங்கிற தேடுதல் தான் நம்மளை கடைசி வரைக்கும் இழுத்துக்கிட்டே போகுது. ஸோ நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. என்னோடய ஹோப் என்னென்னா, என் சேனல்ஸை ஃபாலோ பண்ணி ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட் ஆகி நீங்களும் இந்த உலகத்தில் எங்கேயாவது ஒரு மார்க் பண்ணிட்டு தான் போவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம், அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள், எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.